Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 16 டெல்லி கேபிட்டல்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 15 மேட்ச்சுக்கு வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மேட்ச்சில் இருந்து கண்டிப்பாக தெளிவான ஒரு ப்ரெடிக்ஷன்றது இருக்கும். முன்னாடியுமே தெளிவாக தான் கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் அது எனக்கே வந்து பெரிய அளவில் ஒரு திருப்தி இல்லை. பட் இதிலிருந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கிட்ட போகிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷனாக இது இருக்கும். அது உறுதியாக வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போன வீடியோலேயே காரணத்தையும் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்ட்ரைக் வாங்கிட்டோம், அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் யோசிச்சு எதுவும் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக வந்து கொடுக்குறது தான் நம்மளோட முடிவு. அதுக்கான ஐடியாஸையுமே நான் வந்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஃபுல் கிளியராக வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாலே போதும், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஒரு 5லேருந்து 6 கிராண்ட் லீக் வந்து ஈஸியாக நீங்கள் செட் பண்ணலாம். இந்த மேட்ச் வந்து 3rd ஏப்ரல் 7:30. ஸோ 3ஆம் தேதி ஏப்ரல் 7:30 வந்து ஸ்டார்ட் ஆகுது. சேம் கிரவுண்டு தான் இது. டெல்லிக்கு ஹோம் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க, விசாகப்பட்டினம். ஸோ சிஎஸ்கே கூட ஜெயிச்சிருக்காங்க, ஹை கான்ஃபிடென்ட்டில் வருவாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் தான் மோஸ்ட்லி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து லாஸ்ட் மேட்ச்லையுமே நம்ம பார்த்தப்ப தெரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு டெல்லி ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப ஆடினாங்க, செகண்ட் பேட் பண்ணுறப்போ எவ்வளோ ஸ்விங் இருந்துச்சுன்னு. சேம் விக்கெட்டை பயன்படுத்தினாலும் சரி, பக்கத்தில் இருக்க விக்கெட்டை பயன்படுத்தினாலும் சரி, ஸோ எந்த பிச்சாக இருந்தாலும் அதே மாதிரி போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா இந்த கிரவுண்டோட ஃபுல் ரெக்கார்டுமே அதுதான் சொல்லுது. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஜிக்கலாக டீமை செட் பண்ணாலே போதும். ஹெட் டு ஹெட் பேட்டில்ஸு, அதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸு யூஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி டெலகிராமில் ஃபைனல் மினிட்ல நம்ம கொடுக்குற டீம் சேஃபாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஓரளவுக்கு நல்ல வின்னிங்ஸ் வந்து தொடர்ந்து கிடச்சிச்சு. ரொம்ப சேஃபாகவும் இதுக்கப்புறம் போகக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஈஸியாக போயிடும். ரிஸ்க்குன்றதை நம்ம எடுத்தால் தான் வின் பண்ண முடியும். இதுக்கப்புறம் எல்லா மேட்ச்சுக்கும் நான் ரிஸ்கி டீம் தான் வந்து கொடுக்க போகிறேன். நான் ப்ளே பண்ணுறதா உங்களுக்கும் கொடுக்குறேன். வின் ஆனாலும் எனக்கும் வின்னு தான், லாஸ் ஆனாலும் எனக்கும் லாஸ் தான். ஸோ அதனால் வின்னு லாஸ் ஈக்குவலாக தான் வரும். இன்னொன்று ஒரு சின்ன அட்வைஸு, ஒரு ஸ்மால் லீக் வந்து ஒரு மேட்ச் தோற்றுறது நம்ம டெலகிராமில் கொடுக்குறது அப்படின்னா அடுத்த மேட்ச் உடனே ஜெயிக்கும் அப்படின்னு ரொம்ப ஓவராக வந்து நீங்கள் ப்ளே பண்ணிடக்கூடாது. ஈக்குவலாக ப்ளே பண்ணுங்கள். 50னா 50, 500னா 500, இந்த மாதிரி எவ்வளோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ எல்லா மேட்ச்சுக்கும் ஈக்குவலாக ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வந்து முடியும். அதுதான் நான் வந்து தெளிவாக எப்போயுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்டெப் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 50னா அடுத்து வந்து ஒரு 70, இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அடுத்து கூட்டிக்கிறது, கொஞ்சமாக வந்து கூட்டிக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஒரே மேட்ச்சில் எல்லாத்தையுமே ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு தான். பட் கிராண்ட் லீக்குன்றது வேறு. நம்ம எத்தனை டீம் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் டீமை வந்து எடுத்துக்கலாம், அது வேறு. பட் ஸ்மால் லீக்குன்றது வேறு, புரிஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மேட்சஸ்ன்னு பார்த்தோம்னா 13 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் பேட்மிண்டன் டீம் 6 மேட்சும், செகண்ட் பேட்மிண்டன் டீம் 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக 157. ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் ஒரு மாதிரி போயிருக்கு. பட் ஐபிஎல்லில் பார்த்தோம்னா நல்லாவே தெரியுது விக்கெட்டில். அதுக்கப்புறம் அந்த ஒரு 8 மணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு 9:30க்கு மேலே வந்து எந்த அளவுக்கு அங்கே வந்து ஏரில் ஸ்விங் இருக்குன்றதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. செகண்ட் பேட் பண்ணுறப்போ பேட்டர்ஸ் அசால்ட்டாக ஆடினா ரச்சின் ரவீந்திராவே ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் ஆடாத ஒரு ஸ்விங்கு பேஸே கிடையாது, அவர்னாலே ஆட முடியலை. ருத்ராஜ் கேக்வாட் சொல்லவே தேவையில்லை. இல்லாட்டா பேசருக்கு அவுட் ஆகிறவர், அவருமே அவுட் ஆனார். அவ்வளோ ஈஸி கிடையாது செகண்ட் பேட் பண்ணுறப்போ பேட்டிங்ன்றது துண்டாவே தெரிஞ்சிச்சு. ஸோ ஹெட் டு ஹெட்டில் 32 டைமில் 16 டைம் கேகேஆரும் 16 டைம் டிசியும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரிப்போர்ட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஜிஎஸ்டி ஃப்ரீயாக குபேரால் கொடுக்குறாங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின்ற ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த ஆஃபர் வந்து கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பழைய யூசர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ண தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ்டி ஃப்ரீன்றதை கொண்டு வர போகிறாங்க. அதையும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு பிளேயிங் லெவன் ஃபோட்டோ வந்து பார்ப்போம். இது வந்து கிடையாது, நான் முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எத்தனை லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் தெளிவாக பார்க்கறதுக்கான ஒரு இது தான். ஸோ நிதிஷ் ராணா ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். மேபி ஆட வைக்கலாம், இல்லை மறுபடியும் பெஞ்சில் வச்சாலும் வச்சது தான். ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், நரேன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அடுத்தா பார்த்தோம்னா ரிங்கு சிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அவ்வளோதான். மீதி எல்லாமே ரைட் ஹேண்டர் தான் வராங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து மிக்ஸு தான். ராணா ஆடினா மட்டும்தான் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரு. சுயா சர்மா ஆடுறாரா, இல்லை இந்த இடத்துல அனுகுல் ராய் ஆட வைக்கிறாங்களான்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு ஸ்டார் பிளேயரு கண்டிப்பாக ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த கிரவுண்டில் கொடுக்கணும்னு நினப்பார். அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் ஸ்விங்குன்றது கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி வேறு லெவலில் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் நீங்கள் கேப்டன் கப்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ரசல் டெத்தில் பவுல் பண்ணுறாரு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரிங்கு ஒரு ஹை ஸ்கோரிங் கேமு, டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகிறாங்க இந்த கிரவுண்டில் அப்படின்னா ரிங்கு வந்து இந்த மேட்ச்சில் ரொம்ப முக்கியமான பிக்கு. மிடில் ஆர்டரு டாப்பு காலியானால் கண்டிப்பாக ரிங்கு தான் வந்து இந்த மேட்சை எடுத்துகிட்டு போவார். அவரும் ஒரு ட்ரம் கார்டு பிக்கு தான்.
அதேமாதிரி டெல்லி தரப்பில் பார்த்தோம்னா பிருத்வி ஷாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் பிருத்வி ஷா மிச்சல் ஸ்டார்க்குன்ற ஒரு பேட்டில் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதேமாதிரி ராணாவுமே பயங்கரமாக வீசுகிறாரு, அதையும் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இவங்களுமே வந்து ஓரளவுக்கு அந்த செகண்ட் பேட்டிங்கில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வேணால் ஈஸியாக ஆடிடலாம். ட்ரம் கார்டு பிக்காக பார்த்தோம்னா ரிசர்வ் பண்ணிட்டு ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு, மிடில் வராரு, கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் ஆட பார்க்குறாரு. இதே கிரவுண்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. விக்கெட் கீப்பிங்லுமே பாயிண்ட்ஸ் கிடைக்குது, ஒரு நல்ல சேஃப் ஆப்ஷன். கலீல் அகமது, அதுக்கப்புறம் முகேஷ் குமார். இதில் முகேஷ் குமார் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ரொம்ப முக்கியம். கலீல் அகமது செகண்ட் பவுல் பண்ணால் ரொம்ப முக்கியம். கலீல் அகமது சேசிங்கில் கண்டிப்பாக 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். பட் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்பே மினிமம் 1 விக்கெட் நம்ம எடுக்கிறாரு. இந்த சீசன் ஃபுல்லாமே கலீல் அகமது நல்ல ஒரு ரிதமில் தான் இருக்கார். ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கா கலீல் அகமதான்ற ஒரு பேட்டில் மாதிரி வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் காம்படிஷன். குல்தீப் யாதவ் ஸோ கேகேஆருக்கு எதிராக எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. அவர் ஆடினதே 3 மேட்ச் தான். 3 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஏன்னா கேகேஆர் அவரை பெஞ்சில் வச்சு அவர் மொத்தமாக எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே பண்ண விடாமல் பயங்கரமாக ஆக்கின ஒரு டீம். 2 டைம் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதை பற்றி தொடர்ந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இது ஜஸ்ட்டு வந்து நான் ஃபோட்டோ வச்சு ஷோ பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக கிராண்ட் லீக்கான ஒரு ப்ரெடிக்ஷன்றதை பார்த்துடலாம். ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் சேனல்ன்றது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சேனல். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ ஏதாவது கேட்டால் கொடுத்துடாதீங்க. அது நம்ம கிடையாது. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் ஸ்மால் லீக் கொடுக்குறோம். நம்ம ப்ளே பண்ணுறது கொடுக்குறோம். நம்ம யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. கிராண்ட் லீக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட்டு. உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை க்ளீன் ஸ்வைப் ஆகிருக்கு, எத்தனை மேட்ச் கவர் பண்ணியிருக்கேன், எல்லாமே அக்யூரேட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 6க்கு ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு 6 அவுட் ஆஃப் 5 வின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் போயிட்டுருக்கும். அதுக்கானதை அப்புறம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மேலே வந்து பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஈஸியாக உங்களுக்கு ஃபேப் லோன்லாம் வின்னிங்ஸ் கிடைக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேப் லோனை 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி ஓவர் டைமும் சொல்கிறேன்னா நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூவாக வின்னிங்ஸ்ன்றது ஸ்மால் லீக் கொடுத்துட்ருக்கோம். நம்பிக்கையோடு அந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே வின்னிங்ஸ் கொடுப்போம், நம்புவோம். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம பார்ப்போம். கடைசி ஆடின டிசி விசிஸ் கேகேஆர் 3 மேட்சஸுக்கான ஒரு ஸ்கோர் கார்டை எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து கூட வச்சுக்கோங்க அப்பப்போ பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நடக்குமா அப்படின்னா நடக்காது. பட் இருந்தாலும் அந்த ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு சில பிளேயர்ஸ் அப்படியே கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு ஒரு மேட்ச்சில். அதே குல்தீப் யாதவ் இன்னொரு மேட்ச்லையுமே 4 விக்கெட் எடுத்தார். கிட்டத்தட்ட 2 மேட்ச்சில் 8 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காரு கேகேஆருக்கு எதிராக. அதேமாதிரி யார் ஸ்டார் பிளேயர்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னர் இந்த மேட்சும் கிளிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச்லையுமே கிளிக்கு 51 ரன்னு. அடுத்து இன்னொரு மேட்ச்லையுமே 42 ரன்னு. ஸோ கடைசியான 3 மேட்ச்லையுமே டேவிட் வார்னர் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே உங்களுக்கு சிஎஸ்கே கூட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு. அப்போது நீங்கள் டேவிட் வார்னரை ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணலாம். அந்த செகண்ட் பேட் பண்ணுறப்போ அந்த ஸ்விங் இருக்கிறதுனால மேபி ஒரு மிச்சல் ஸ்டார்க்குக்கோ இல்லை ஏதோ ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னருக்கோ அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர்த்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் தாராளமாக கேப்டன் வைஸ்கம்னா கொடுக்கலாம். பட் பிருத்வி ஷா ஒரு மேட்ச் வந்து நல்லா ஆடி இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இங்கே அடுத்து 2 மேட்ச்லையுமே ஃப்ளாப்பு தான் பிருத்வி ஷா. ஸோ ஒரே மேட்ச்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் பிருத்வி ஷா மிச்சல் ஸ்டார்க் பேட்டில் ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஸோ தீபக் சகர் ஆடினார் அது வேறு. பட் மிச்சல் ஸ்டார்க்கு ஏற்கனவே வந்து 2-3 மேட்ச்சில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இந்த மேட்ச்சில் ஸ்விங்கு கிடைக்கும், அதை யூஸ் பண்ணணும்னு ஒரு தீவிரமாக வருவார். ஸோ கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா மிச்சல் ஸ்டார்க்கு நீங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டனா கூட மிச்சல் ஸ்டார்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கிராண்ட் லீக்கில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா ரசல் நரேன் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. கலீல் அகமது இங்கே ஒரு 3 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் 54, ரசல் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இங்கே பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டு, வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட்டு. அடுத்து பார்த்தோம்னா நரேன். ஸோ ஓவரால் பார்க்குறப்போ நரேன் மோஸ்ட்லி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ன்ற கொடுத்துருக்காரு. குல்தீப் யாதவ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்து ரசல் தொடர்ந்து எல்லா மேட்சுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸ்ரேயாஸ் ஐயர் குட் பெர்ஃபார்மன்ஸ். இதில் நித்தீஷ் ராணா உள்ளே வந்தார்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு மேட்ச் வந்து உட்கார வச்சுருக்காங்க. அவருக்கு சான்ஸ் எப்படா கிடைக்குன்னு இருப்பார். ஆல்ரெடி இங்கே நித்தீஷ் ராணா ஏதோ ஒரு இந்த டிசிக்கு எதிராக ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒன்று பவுலிங்கு அப்படி இல்லாட்டி பேட்டிங்னு 3 மேட்சுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை தான் நித்தீஷ் ராணா கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. நித்தீஷ் ராணா ஆடினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஒரு பெரிய பிளேயர் தான் அவரும்.
பெஞ்சில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரப்போ அதை யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பார். கொண்டு வந்தார்னா முடிஞ்ச அளவுக்கு ரிங்குக்கு பதிலாக கூட நீங்கள் நிதிஷ் ராணாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கிராண்ட் லீக்கில் கூட யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருப்பார். அக்ஷர் பட்டேல் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னா ஓரளவுக்கு ஒரு 20 ரன்னு விக்கெட், ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காரு. பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கேகேஆருக்கு எதிராக கிடையாது. அது காரணம் என்னன்றதையும் சொல்லிடுறேன். தொடர்ந்து லெஃப்ட் ஹேண்டராக வருவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ன்றப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸை ஈஸியாக ஆடிடுவாங்க. அதுவும் ஒரு கான்செப்ட் தான். அதில் வந்து நம்ம அக்ஷர் பட்டேலை குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்தவரையாக கடைசியாக நடந்த மேட்ச் தான் சிஎஸ்கேவும் டிசி ஆடினது. இதில் கலீல் அகமது 2 விக்கெட், ஸோ கிட்டத்தட்ட 3 விக்கெட் எடுக்கிறது தப்பிச்சு 2 விக்கெட் வந்து எடுத்துருப்பார். அதில் ஒரு மெய்டின் ஓவரும் கூட. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 10 ரன் 3 விக்கெட்டு. இதே இடத்துல நீங்கள் மிச்சல் ஸ்டார்க் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார்னு கூட கான்செப்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால். அதே மாதிரி செகண்ட் பவுல் பண்ணாலும் கலீல் அகமது மாதிரி மிச்சல் ஸ்டார்க் விக்கெட் எடுக்கலான்ற கான்செப்ட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் பேசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சைடில் பார்த்தோம்னா பேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற பேட்டர்ஸ்க்கு நல்லாவே அட்வான்டேஜ்ன்றது இருந்துச்சு. இதே இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் பேட் பண்ணுற டீமோட பிளேயர்ஸ் பார்த்தோம்னா மிடில் ஆர்டரில் வந்த எல்லாருமே அடித்தாங்க. ஸோ சேம் கான்செப்டில் போகுது. இனிஷியல் ஸ்விங்கில் அவுட் ஆகிறாங்க செகண்ட் பேட்டிங்கில் அப்படின்னா மிடில் ஆர்டரில் வரக்கூடிய பேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி மிடில் ஆர்டரில் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் என்னன்றதையும் நான் உள்ள டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட்டு எடுத்துக்கோங்க. விக்கெட் இதே மாதிரி 100% அப்படியே நடக்குமா அப்படின்னா அது கிடையாது. நம்ம பார்க்கலாம். சேம் விக்கெட்டுன்ற மாதிரி ஒரு இது சொல்லிட்டாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஸ்விங்குன்றது எந்த பிச்சாக இருந்தாலுமே ஸ்விங்குன்றது ஏர் ஸ்விங் தான். ஏரில் ஸ்விங் ஆகி அதுக்கப்புறம் பால் பிச் ஆகும். அது வந்து ஒரு அந்த கிரவுண்டோட அமைப்பு தான். ஸோ அங்கே நடக்கிறது தான். அதனால் மோஸ்ட்லி இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பேசர்ஸ் பேட்டர்ஸ்னு அட்வான்டேஜ் இருக்கலாம். மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து செகண்ட் பேட் பண்ணுறப்போ நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கலாம். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டேரெக்டாக ஸ்டாட்ஸை பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அனலைஸ் கொடுக்குறேன். நம்ம மாற்றி வந்து பார்க்கலாம். ஹெட்வேர்டில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு நரேன். பட் இருந்தாலும் இதே நரேனு லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா ஆர்சிபிக்கு எதிராக செகண்ட் பேட்டிங்கில் பவர் பிளேலேயே அடித்தார். ஸோ அதே மாதிரி இங்கே அடிக்க முடியுமா அப்படின்றது கஷ்டம்தான். ஸோ விக்கெட் வேணால் ஒரு விக்கெட் எடுக்கலாமே தவிர்த்து பேட்டிங்கில் ஒரு 10-15 ரன் நான் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஸ்விங் இல்லாட்டி அடிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி செகண்ட் பேட் பண்ணால் கஷ்டம் தான் நரேன் வந்து கிளிக் ஆகிறது. சேம் வெங்கடேஷ் ஐயர் இப்போ நரேன் அவுட் ஆகிட்டால் உடனே வருவார். அவருமே கிளிக் ஆகுதுன்றது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். இதே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் மிடில் வராருன்னா ஆடலாம். பட் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஏற்ற ஒரு கிரவுண்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கேம் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அடிக்கணும்னு பார்க்குறப்போ எப்படி ஒரு ரியான் பராக் ஆடுறாரோ அந்த கான்செப்டில் தான் ஸ்ரேயாஸ் ஐயரும் ஆடுவார். ஸோ ரியான் பராக் பயங்கரமாக மெச்சூர் ஆகி ஆடிட்டுருக்கார். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஹெட்வேர்ட்லேயும் 48 ரன் ஆவரேஜ் இருக்குது. வென்யூவில் 22 ரன் ஆவரேஜ். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கிரவுண்டில். ரிங்கு சிங் ஹெட்வேர்டில் 2 மேட்ச்சில் 29. ரசல் பார்த்தோம்னா 45 ரன் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இப்போ ரீசன்ட் ஃபார்மே டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங் கிடைச்சாலும் ஆடிடுறாரு. ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை ரசல் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கார். நிதிஷ் ராணா அப்படியே சேசிங் வந்தால் கூட ரசல் தான் வந்து மிடில் வருவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிக். பிருத்திவி ஷா ஹெட்வேர்டில் 45. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சேசிங்கில் அவ்வளோவா பிருத்திவி ஷா வந்து ரெக்கார்ட் கிடையாது. அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ப்ரெஷரில். வென்யூவில் 34. வார்னர் 44 ரன் ஹெட்வேர்ட் ஆவரேஜ். வென்யூவில் 50 ரன் ஆவரேஜ். எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணியிருக்காரு. ரிஷப் பந்த் ஹெட்வேர்டில் 21. வென்யூவில் 33. லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடி இருந்தார். மிச்சல் மார்ஸ் ஆவரேஜ் 7 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் பவுலிங்லாம் தருவாங்களான்னு தெரில. ஏன்னா ரிஷப் பந்த் வந்து மிச்சல் மார்ஸ் ஒரு ஓவர் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியேவும் எதுக்குடா இவருக்கு ஓவர் கொடுத்துன்ற மாதிரி தான் வந்து ரியாக்ஷன் பண்ணார். ஸோ அதனால் ஓவர் கொடுக்குறதுன்றது கஷ்டம். ரிஸ்க் எடுக்கிறவங்க மிச்சல் மார்ஸை ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. ஹெட்வேர்டில் 13 விக்கெட்டு அக்ஷர் பட்டேல், 3 விக்கெட் வென்யூவில். ஆங்கிரிக்னா பார்த்தோம்னா ஹெட்வேர்டில் 10 விக்கெட்டு. ஸோ பர்சன்டேஜ் வைஸாக நிறையா பேர் கம்மியாக எடுத்திருப்பாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கலீல் முகேஷ் குமார்னு தான் போவாங்க. நீங்கள் நாக்கியான் போகிறதும் நல்ல ஆப்ஷன் தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா வென்யூவில் 3 விக்கெட் முகேஷ் குமார். செகண்ட் பவுலிங்கில் எடுத்தார் சிஎஸ்கேக்கு எதிராக. ஹெட்வேர்டில் 1 விக்கெட்டும். கலீல் அகமது ஹெட்வேர்டில் 7 விக்கெட் 4 இன்னிங்ஸில். வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் 10 விக்கெட் எடுத்திருக்காரு 3 இன்னிங்ஸில். கண்டிப்பாக தூக்கி போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகம். குல்தீப் யாதவ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு பேசர்ஸையோ இல்லை ஒரு அக்ஷர் பட்டேலை கூட நீங்கள் ட்ராப் பண்ணால் குல்தீப் யாதவை எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டினியூவாக கேகேஆர் பேட்டர்ஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. குல்தீப் யாதவோட பவுலிங்க்கு அடிக்க முடியாமல். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு கிராண்ட் லீக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கூட. ஸோ இப்போது நம்ம பிளேயிங் 11 எப்படி யாரை எடுக்கலான்றதை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப் கேப்டன் சாய்ஸ் பார்ப்போம். எல்லாரையுமே நான் சொல்லலை, கரெக்டாக டீசெண்டாக வந்து சொல்லிடுறேன். ஸோ ரசல் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். அது காரணம் என்னன்றதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் பவுல் பண்ணுவார். அப்படி ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் மிடில் வந்து பேட் பண்ணிடுவார். செகண்ட் பேட் பண்ணாலும் மிடில் பேட் பண்ணி ஏதோ ஒரு ஆப்ஷனில் நமக்கு
டபுள் ஆப்ஷன் கிடைக்குது. அதேமாதிரி இந்த மேட்ச்சுக்கு மிச்சல் ஸ்டார்க் செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன்னே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க்கு, ரசல், அடுத்ததான் நரேன் டபுள் ஆப்ஷன். இந்த 3 பேர் இவங்க தரப்பில் ஒரு பெட்டரான சாய்ஸ். எக்ஸ்ட்ரா செய்கிற செகண்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங்கில் கேமை நவத்தி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். இந்த 4 பேர் ரிங்கு சிங் கிடையாது. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு, ரசல், அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர், நரேன், இந்த 4 பேர் சூப்பரான ஒரு சாய்ஸ். இந்த தரப்பில் உங்களுக்கு வார்னர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டன் கேப்டன் சாய்ஸாக. மற்றபடி ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷன், மற்ற யாருமே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இங்கே சேஃபஸ்ட் ஆப்ஷனாக. கேகேஆர் சைடில் சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம சொல்லலாம். ஏன்னா மிச்சல் மார்ஸுமே வந்தோடனே அவுட் ஆகிறார். எந்த அளவுக்கு அவர் வருண் சக்கரவர்த்தி, நரேனெல்லாம் மிடில் ஆடுவார்னு சொல்லவே முடியாது. மிச்சல் மார்ஸு புவரான ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். சும்மா வராரு, ஒரு 3 4 அடிச்சுட்டு அடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அது தொடர்கதையாகவே இருக்குது. பெரிய இன்னிங்ஸ் ஓடிய ஃபார்மட் மாதிரி மிச்சல் மார்ஸ் ஆடலை. ஐபிஎல்லில் எப்போயுமே மிச்சல் மார்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம கேகேஆர் தரப்பில் 4 பேரும், இங்கே வார்னரையும் அதுக்கப்புறமா ரிஷப் பந்தையும் பார்க்கலாம். அந்த 6 பேர் ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கேப்டன் கொடுக்குறது. டெத் பவுலிங்கில் கண்டிப்பாக இங்கே ஸ்டார்க்கு, ரசல் தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. ஹர்தீத் ராணா ஒரு டெத்தில் பவுல் பண்ணலாம். இந்த சைடில் உங்களுக்கு டெத் பவுலிங்கில் முகேஷ் குமாரும் ஆண்ட்ரிக் நாக்கியா தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. கலீல் முன்னாடியே முடிச்சிருவார். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கலீல் அகமது செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியம். முகேஷ் குமார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியம். இந்த சைடில் வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரன்ஸ் நிறையா அடிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி அடிக்க முடியாது வருண் சக்கரவர்த்தி, அப்போ விக்கெட் எடுக்கலாம். குல்தீப் யாதவ் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மிகப்பெரிய ஒரு கீ. அக்ஷர் பட்டேலை நீங்கள் ட்ராப் பண்ணால் கூட குல்தீப் யாதவை அந்த இடத்துல பிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நிதிஷ் ராணா ஆடுறாரு, நிதிஷ் ராணாவை ஆட வச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் நிதிஷ் ராணா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா டாப்பில் கண்டிப்பாக ஏர்லி விக்கெட்ஸ் போயிட்டால் நிதிஷ் ராணா கேமை எடுத்துகிட்டு போவார். ஏன்னா அவர் ஆல்ரெடி கொடுத்த சான்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் பெஞ்சில் வச்சுருக்காங்க, இன்ஜுரின்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு பெஞ்சில் தான் வச்சுருக்காங்க. அதனால் அவர் உள்ளே வரப்போ ஒரு இதோடு வருவார். ரெக்கார்டுமே நல்லா இருக்குது. ஒரு முக்கியமான பிக்கு ரிங்கு சிங்கை ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ஹை ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல நிதிஷ் ராணாவை நீங்கள் கண்டிப்பாக ஆட வைப்பாங்க, பிக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஆர்சிங் கொடுத்துருக்கேன், குழப்பிக்காதீங்க. ரமன்தீப் சிங்னு ஒரு பிளேயர் இருப்பார், அவருக்கு தான் ரிங்கு சிங், ரமன்தீப் சிங்ன்றதை ஆர்ஆர் சிங்ன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இப்போ ஃப்ளிப்சால்ட் எப்படி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓகே, ஃப்ளிப்சால்ட் நோ ப்ராப்ளம். அதே ஃப்ளிப்சால்ட்டு செகண்ட் பேட் பண்ணால் எப்படி கலீல் அகமது ஆடுவார் அந்த ஸ்விங்கில்ன்றதை யோசிக்கணும். இஷாந்த் சர்மாவுமே ஓரளவுக்கு ஸ்விங்குன்றதை பண்ணுவார். ஸோ ரொம்ப லோயஸ்ட் பர்சன்டேஜ் ட்ரம் கார்டு பிக்ஸ்ன்னு பார்த்தா அபிஷேக் புரையில், அதுக்கப்புறமா ஸ்டப்ஸு, இங்கே ரிங்கு சிங்கு, அப்புறம் நிதிஷ் ராணா, இவங்கெல்லாம் ரொம்ப லோயஸ்ட் பிக்கு ரமன்தீப் சிங். அப்போ நீங்கள் எப்படி கான்செப்டில் டீம் போடணும்னா டாப்பில் ஏர்லி விக்கெட்ஸ் போகும், மிடில் இருக்க லோ பர்சன்டேஜ் பிளேயர் தான் ஆடுவாங்கன்னா இவங்கெல்லாம் மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிறது கிராண்ட் லீக் கிட்ட போகலாம். அப்போ பவுலிங்க்கு இனிஷியல் விக்கெட்ஸ் போகுன்ற கான்செப்டில் பவுலர்ஸை மோஸ்ட்லி எடுத்துகிட்டு இந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை வச்சு ஒரு டீம்ன்றதை மேக் பண்ணுறது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஹை ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கப்னா ட்ரை பண்ணணும் அப்படின்னா நிதிஷ் ராணா, ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்ஸில். அது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ மிச்சல் ஸ்டார்க் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் அவர் ரிஸ்க்காகவே நம்ம எடுத்துக்கலாம். ரிஸ்கி சேஃப் ரெண்டுலேயுமே அவரை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஆண்ட்ரிக் நாக்கியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவருமே எல்லா மேட்ச் அடி வாங்கக்கூடிய பவுலர் கிடையாது. திடீர்னு அவரும் நிறையா விக்கெட்ஸ் எடுப்பார். குல்தீப் யாதவும் கிராண்ட் லீக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸ் தான், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். நான் எதிர்பார்க்குறது ஃப்ளாப் ஆகிறது மேபி செகண்ட் பேட் பண்ணால் ஃப்ளிப்சால்ட்டு நரேன் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதேமாரி பிருத்திவி ஷா செகண்ட் பேட் பண்ணால் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் மேபி தடுமாறலாம், பட் சேசிங்கில் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். ரிங்கு சிங், ராணா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மிகப்பெரிய ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருப்பாங்க. ராணா ஆடுறான்றதையும் நம்ம பார்க்கணும். மற்றபடி ஸ்டப்ஸு ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு டீமில் ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது, எல்லா மேட்ச் அடிக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. மேபி சேசிங்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டப்ஸை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அந்த கடைசியில் அவரால் அடிக்க முடியாமல் அவுட் ஆகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். மற்றபடி மீடியம் பேசர்ஸு, பேட்டர்ஸ்னு நீங்கள் மாறி ட்ரை பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஜிஎல் காம்பினேஷன் டீமுன்றதை பார்ப்போம். இது கேகேஆர் செகண்ட் பவுல் பண்ணால் டீமு எப்படினாலும் ரசல் பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஆடிடுவார். இனிஷியலாகவே மிச்சல் ஸ்டார்க் விக்கெட் எடுப்பாருன்ற கான்செப்ட்டு. மெயினான அந்த 2 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். முகேஷ் குமார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப டெத்தில் வீசுவார். அக்ஷர் பட்டேல், மிச்சல் மார்ஸ் எடுத்திருக்கேன். இதில் இவங்க 2 பேரையும் நீங்கள் கட் பண்ணிட்டு கூட இந்த இடத்துல குல்தீப் யாதவையும் இந்த இடத்துல வேறு ஒரு பேட்டரோ இல்லை ஒரு பவுலரை கூட நீங்கள் டெல்லி தரப்பில் எடுத்துக்கோங்க. இந்த 2 பேருமே சேஃபஸ்ட் பிக்கு தான். பட் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது 30லேருந்து 40 பாயிண்ட்ஸ் கூட வாங்கி தர மாட்டுறாங்க. ரொம்ப கம்மியாக தான் எல்லா மேட்ச்லேயும் வாங்கி தராங்க. ஸோ கிராண்ட் லீக்லையும் தாராளமாக ட்ராப் பண்ணிட்டே போகலாம்.
காரணம் என்னென்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, லெஃப்ட் ஆர்ம் நிறையா பேட்டர்ஸ் இருக்காங்க. மிச்சல் மார்ஸுக்கு பவுலிங்கும் தரமாட்டுறாங்க, பேட்டிங்குமே அவருக்கு வந்து கிளிக்கே ஆகலை. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த 2 பேருமே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் தான். விக்கெட் கீப்பிங்கில் ஏதோ ஒரு 2 கேட்சை பிடிச்சி பாயிண்ட் ஒரு 10-15 ரன் ஆடிடுவாங்கன்ற கான்செப்ட். வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல அபிஷேக் போகிறையில் கூட வந்து எடுத்துக்கலாம் லோயஸ்ட் பர்சன்டேஜாக. ஸோ 2 பேரை சேஃப் கேப்டன்ஷிப் நான் கொடுத்துட்டு ரமன்தீப் சிங்கு, ராணா, இஷாந்த் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரிக் நாக்கே எடுத்திருக்கேன். இந்த இடத்துல அக்ஷர் பட்டேலை கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஒரு பேட்டரையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே டிசி செகண்ட் பவுல் பண்ணால் டீம் இதுதான். இந்த 3 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸு. மிச்சல் ஸ்டார்க்கு டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார், ரசல் விக்கெட் எடுப்பார். இங்கே வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் எடுத்திருக்கேன். வெங்கடேஷ் ஐயரை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நிதிஷ் ராணாவை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அப்போது இங்கே ஃப்ளிப்சால்ட்டு ஓரளவுக்கு ஆடலாம். சரி, இந்த இடத்துல நம்ம வந்து ரிசர்வ் பண்ணால் தான் எடுக்கணும். நான் தப்பாக எடுத்திருக்கேன். ஏன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயே இவங்க ஓரளவுக்கு டீசென்ட் ஆடிடுவாங்கன்ற கான்செப்ட் தான். அந்த கான்செப்டில் போடுறப்போ மெயினான 3 பவுலர்ஸை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி விக்கெட் பிஹேவ் பண்ணுமான்னு தெரியலை. பிஹேவ் பண்ணால் நமக்கு லக்கு, அப்படி இல்லாட்டி அந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பின் விக்கெட்டுன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஹெட் டு ஹெட் வென்யூ பேட்டல்ஸை நம்ம அதிகப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், ஒர்க் ஆகும். ஸோ ஜிஎலுக்கு ரொம்ப கிட்ட நெருங்குவோம். ஏன்னா 15 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளோ மேட்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம்.